வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அலெக்சாண்டர் போப் எழுதின ஓட் ஆன் சாலிட்யூட் இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. அலெக்சாண்டர் போப் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிக பிரபலமான ஆங்கில கவிஞர். இவர் இந்த ஓட் ஆன் சாலிட்யூடை 1700 தான் எழுதியிருக்காரு. அப்போ அவருக்கு வயசு என்னென்னா 12 வயசில் தான் அவர் இந்த போமை எழுதியிருக்காரு. படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும் அவருடைய கற்பனை திறனே. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண வாழ்க்கை, தனிந்த ஒரு வாழ்க்கையை வாழறவங்க நிச்சயமாகவே ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா அவங்க தான் மகிழ்ச்சியான ஆள்கள். அதுவும் எப்படி அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன வேணுமோ அது அவங்களுக்கு கிடச்சிடுச்சுன்னா, அதாவது அப்ரிதமாக இருக்கக்கூடாது, எதுவுமே நிறையா இருக்கக்கூடாது, தேவையான அளவுக்கு அவங்களுக்கு தேவையான சமயத்தில் கிடச்சிதுன்னா, அதே சமயத்தில் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்லை எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கா அப்படின்னு எதுவுமே இல்லாமல், யாருமே நம்மளை தெரியல, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழறோன்னு இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமான ஆள் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லை, யார் ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னா அவங்களோட ஆசைகள், அவங்களோட தேவைகள் அதெல்லாம் அளவாக இருந்து, அந்த அளவான ஆசையும் தேவைக்கும் தேவையானவைகள் அவங்களுடைய நிலத்திலேயே அவங்களுக்கு கிடச்சிடணும். அதுவும் அந்த நிலம் எப்படி இருக்கணும்னா, அவங்களுடைய மூதாதையர் வாழ்ந்து அவங்களுக்கு வச்சுட்டு போன நிலமாக இருக்கணும். எப்போ ஒருத்தவங்க ரொம்ப திருப்தியாக இருப்பாங்கன்னா, அவங்க பிறந்த இடத்துலையே அவங்க வாழ்ந்துன்னு, அதாவது பிறந்த இடத்துலையே வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சி, அவங்களோட மண்ணில் அவங்களோட காற்றை சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஆள்கள். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பால் அவங்கக்கிட்ட இருக்கிற மாடுங்கள்லேருந்தே கிடச்சிடணும். அவங்களுக்கு தேவையான உணவு அவங்களோட வயல்லேருந்தே கிடச்சிடணும். அவங்களுக்கு தேவையான ஆடை அவங்க வளர்க்குற ஆடுலேருந்தே கிடச்சிடணும். அவங்க வளர்க்குற மரங்கள் அவங்களுக்கு வெயில் காலத்தில் நிழலையும், குளிர் காலத்தில் நெருப்பை ஏற்றி இது பண்ணுறதுக்கான விறகும் அவங்களுக்கு தேவையானது அவங்க இடத்துலையே அவங்களுக்கு கிடச்சிடும். அதுவும் அவங்களுக்கு தேவையான அளவு கிடைச்சாலே போதும் அப்படின்றாரு. யார் ஆசீர்வாதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாங்கன்னா, மணி நேரம், நாட்கள், வருடங்கள் அவங்கள தொல்லையே பண்ணாமல் நிம்மதியாக அப்படியே எப்படி கடந்து போச்சுன்னே தெரியாத அளவுக்கு மென்மையாக போயிடுச்சுன்னா, அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்ததுன்னா, அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, பகலெல்லாம் அமைதியாகவும் ராத்திரி நல்ல ஆழ்ந்த உறக்கம் வர மாதிரியும், அவங்க வாழ்க்கை கடின உழைப்பும் அதே சமயத்தில் தேவையான ஓய்வும் தேவையான பொழுதுபோக்கும், மனசு அப்படியே ஆழ்ந்த சிந்தனையோடு அப்படியே தூய்மையாக அப்படியே வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க தான் ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க. அப்படி தான் நான் வாழ விரும்புகிறேன். யார் கண்லேயும் படாமல், யாருக்கும் தெரிஞ்சவனாக இல்லாமல், நான் இறந்துட்டப்புறம் எனக்குன்னு யாரும் அழணுன்ற அவசியமே இல்லாமல் அப்படியே இந்த உலகத்தை விட்டு போயிடணும். நான் உலகத்தை விட்டு போயிட்டப்புறம் கூட நான் புதைக்கப்பட்ட இடத்துல எனக்குன்னு ஒரு கல்லறை வச்சு இன்னார் இங்கே படுத்துன்னு இருக்கான்னு சொல்கிற மாதிரி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த போமை முடிச்சிருக்காரு. வாங்க அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். ஹாப்பி த மேன் ஹூஸ் விஷ் அண்ட் கேர். இங்கே கேர்னால் அவங்க என்ன தேவைப்படுமோ அவங்களுக்கு, விஷனால் அவங்க ஆசைப்படுறது. அ ஃபியூ பெட்டர்னல் ஏக்கர்ஸ் பவுண்டு. பெட்டர்னல்னால் சாதாரணமாக தந்தை வழின்வாங்க. ஸோ மூதாதையர் வழியாக வந்த மண்ணிலேருந்து அவங்களுக்கு தேவையானது கிடச்சிடணும். கண்டென்ட் டு ப்ரீத் ஹிஸ் நேட்டிவ் ஏர் இன் ஹிஸ் ஓன் கிரவுண்ட். அவன் எங்கே பிறந்தானோ, ஓன் கிரவுண்டுன்றது அவன் பிறந்த இடம், அந்த இடத்துலையும் அவன் வாழ்ந்து அந்த காற்றை சுவாசித்து வாழறான் பாருங்கள், அவன் தான் சந்தோஷமான மனிதன் அப்படின்றாரு. ஹூஸ் ஹர்ட்ஸ் வித் மில்க். அவனுக்கு தேவையான பாலை கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு மாடும் ஆடும் இருக்கணும். ஹூஸ் ஃபீல்ஸ் வித் பிரெட். அவனோட வயல் அவனுக்கு தேவையான உணவை தரணும். ஹூஸ் ஃப்ளாக்ஸ் சப்ளை ஹிம் வித் அட்டையர். அவன்கிட்ட ஆடுலேருந்தே அவனுக்கு தேவையான உடை, அட்டையர்னால் உடைகள் கிடச்சிடணும். ஹூஸ் ட்ரீஸ் இன் சம்மர் ஈல்ட் ஹிம் ஷேட் இன் வின்டர் ஃபயர். அவனோட மரங்கள் அவனுக்கு வெயில் காலத்தில் நிழலையும், குளிர்காலத்தில் இந்த நெருப்பு ஏற்றுறதுக்கு விறகையும் தரணும் அப்படின்றாரு. பிளெஸ்ட் ஹூ கேன் அன்கன்சர்ன்லி ஃபைண்ட் ஹார்ஸ் டேஸ் அண்ட் இயர்ஸ் ஸ்லைட் சாஃப்ட்லி அவே. அதாவது நாள் போகிறதோ வருஷம் போகிறதோ அவன் வருத்தமே பட தேவையில்லை. அப்படியே அது மெதுவாக அவனை வருத்தப்படுத்தாமல், அவனை கஷ்டப்படுத்தாமல் நாட்கள் நகர்ந்து போயிடணும்.
இன் ஹெல்த் ஆஃப் பாடி பீஸ் ஆஃப் மைண்ட் குவைட் பை டே. அவனோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு சாந்தமாக இருக்கணும், நாள் வந்து அமைதியாக இருக்கணும். சவுண்டு ஸ்லீப் பை நைட்டு, ராத்திரி நிம்மதியாக அவன் தூங்கணும். ஸ்டடி அண்ட் ஈஸ், ஸ்டடினா இந்த இடத்துல வந்து கடின உழைப்பு, ஈஸ்னா ரிலாக்ஸேஷன். டுகெதர் மிக்ஸ்ட், இது ரெண்டுமே கலந்துருக்கணும். அவனுக்கு தேவையான உழைப்பையும் அவன் உழைக்கணும், அதே சமயத்தில் அவன் நல்லபடியாக ஓய்வும் எடுக்கணும். ஸ்வீட் ரிக்ரியேஷன், அவனுக்கு நடக்கக்கூடிய பொழுதுபோக்கெல்லாம் மனசுக்கு அமைதி தர மாதிரி, சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கணும். அண்ட் இன்னசென்ஸ் ஹூஸ் மோஸ்ட் டஸ் ப்ளீஸ் வித் மெடிடேஷன், அவன் வந்து அப்படியே வந்து குழந்தைத்தனமாக இருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக. ஒரு குழந்தை எப்படி எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ஒரு கிட்டத்தட்ட தியான நிலையில் தான் அவனுடைய மனசும் வந்து எப்போதுமே இருக்கணும். தாஸ் லெட் மீ லிவ் அன்சீன் அன்னோன், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழணும். அன்சீன், யார் கண்ணிலையும் படாமல், அன்னோன், யாருக்கும் தெரியாதவனா. தஸ் அன்லேமெண்டட் லெட் மீ டை, இந்த மாதிரி நான் இறந்து போயிட்டா கூட யாரும் எனக்காக வந்து ஒப்பாரி வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸ்டீல் ஃப்ரம் த வேர்ல்ட் அண்ட் நாட் அ ஸ்டோன் டெல் வேர் ஐ லை. ஸ்டீல் ஃப்ரம் த வேர்ல்டுனா கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்து இறந்து போயிடணும். நான் இறந்துட்ட அப்புறம் கூட என்னோடய கல்லறையில் கூட ஒரு கல் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்னார் இங்கே வந்து புதைக்கப்பட்டிருக்கார், இங்கே அமைதியாக உறங்குறாருன்ற எழுத்து கூட என்னோடய கல்லறை மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு போயம். நீங்களும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.